போய் வேற சரக்கு எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. சரஸ்வதி, நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா என்னப்பா, நீங்க 100 வருஷம் இருப்பீங்க. 100 வருஷம் நான் உசுரோட இருந்து இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சித்திரவதைப்பட்டு சாக சொல்றியா? எல்லாம் நான் பண்ண பாவம், கரும வேண அனுபவிச்சுதானே ஆகணும். அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, மனசுக்கு சங்கடமா இருக்குப்பா. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. சரஸ்வதி, பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க புண்ணியம் பண்ணவங்கன்னு என் ராசாத்தி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்புறம் நீயும் நம்ம பொண்ணுங்களும் நடு ரோட்ல நின்றக்கூடாதுன்னு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்பா இப்ப எதுக்குப்பா இதெல்லாம்? பேசாம அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. ராசாத்தி, உங்க நன்மைகளுக்காக நான் சில கடமைகளை செஞ்சுட்டு போனோமா. சரஸ்வதி, என் பூர்வ சொத்துக்களை 5 பாகமா பிரிச்சு உனக்கும் சரோஜாவுக்கும் ஆளுக்கு ஒரு பாகமும், ராசாத்தி, செல்வி, ராசப்பன் 3 பேருக்கும் 3 பாகமாவும் என் சொத்தை நான் சரிசமமா பிரிச்சு கொடுக்க போறேன். உனக்கு சம்மதம் தானே? எங்களுக்கு சொத்துலாம் எதுவும் வேண்டாங்க. அப்பா நீங்க மட்டும் எங்க கூட இருந்தா எங்களுக்கு அதுவே போதும்பா. என்னது, சொத்தை 5ல் 1 பங்கு கொடுக்குறாங்களா? 1 பங்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கோழி குஞ்சா? மொத்த சொத்துக்கும் ஒரே ஆண் வாரிசு நீங்க தான் மாப்ள. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு 100 பவுனோ 200 பவுனோ போட்டு எவன்கிட்டயாச்சும் புடிச்சு கொடுத்துடலாம். அதை விட்டுட்டு சொத்தை 5ஆ பிரிக்காம மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் ஒத்த காலில் நில்லுங்க. ஐயா, எதுக்காக எல்லாரையும் வர சொன்னீங்க? ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என் எல்லா சொத்தையும் என் பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வக்கீல் சார், ஐயா நான் சொன்னபடி உயில் எழுதியாச்சுல? எழுதியாச்சுங்க ஐயா. மச்சான், திடீர்னு உயில் எதுக்காக எழுதுறீங்க? அப்படி என்ன அவசரம்? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வந்தா எழுதி தானே வைக்கணும் மச்சான். தங்கச்சி, நீ ஏதாச்சும் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டியா? இல்லையண்ணா. அப்போ வேற யாராவதுன்னு ஒன்னும் இழுக்க வேண்டாம், நான் தான் பிரிச்சு கேட்டேன். அதான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன் மச்சான், அவன் தான் சின்ன பையன், விவரம் தெரியாம சொத்தை பிரிச்சு கேட்டானா நீங்களும் பிரிச்சு கொடுத்துருவீங்களா? மச்சான், நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சது மாதிரி ஆயிரும் மச்சான். சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. இடையில நீ யாரு? வாயை பொத்திட்டு நில்லு. போதும், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். வக்கீல் சார், உயில்ல நான் என்ன எழுத சொல்லியிருக்கணும் அது எல்லாருக்கும் படிச்சு சொல்லுங்க. சரிங்க ஐயா. சண்முக சுந்தரம் ஐயா தன்னோட சொத்துக்களை அவரோட 2 மனைவி அப்புறம் குழந்தைகளுக்கு சரிசமமா பிரிச்சு எழுதி வச்சிருக்காரு. இதுல உங்களுக்கு யாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா பதிவு பண்ணிடலாம். வக்கீல் ஐயா, நீங்க எழுதி வச்சது வேணா உங்களுக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சம்மதம் இல்ல. என் தங்கச்சி புருஷன் ராசப்பன் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆண் வாரிசு. அதனால சொத்து முழுக்க அவருக்கு தான் வரணும். மருதமுத்து, போதும் நிறுத்து. குடும்பத்துக்குள்ள ஆண் வாரிசுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண பாக்குறியா? என்னை பொறுத்தவரையும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு இல்ல, எல்லாரும் சமம்தான். அதனாலதான் என் சொத்தை 3 பங்கா பிரிச்சு கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். மாமா, 3 பங்கெல்லாம் பிரிக்க முடியாது. ஒரே பங்கு தான், அது என் மாமா பேர்ல தான். நாளைக்கு எவன் வீட்டுக்கோ கல்யாணம் பண்ணிட்டு போறவளுக்கு சொத்துல பங்கெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா கல்யாண சமயத்துல கேளுங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போறோம். அப்புறம் அதான் அவங்க மூத்த தாரம் இருக்காங்களே, அவங்க வேணா இந்த வீட்டோட முடங்கி கிடக்கட்டும். சாகுற வரையும் கஞ்சி ஊத்திட்டு போறோம். ஏய், மருமகன்னு பாக்குறேன் இல்ல? ஏங்க, சொத்துல எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த பங்கும் வேண்டாம். எல்லாத்தையும் அவங்களுக்கே எழுதி கொடுத்துருங்க. ஓ, பிச்சை போடுறீங்களோ? இத பாருங்க, நீங்க பிச்சை போட்டு நக்கி திங்கிற அளவுக்கு நாங்க இல்ல. நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு பிச்சை போடணும். என்ன பண்றது, எங்க அப்பனை தான் மயக்கி வச்சிருக்கீங்களே. ஏ ராசப்பா, மரியாதையா பேசு. சரஸ்வதி உனக்கு அம்மா தான். ஏய், இந்த ஆஸ்தி அந்தஸ்து இது எல்லாம் உடம்புல உசுறு இருக்கிற வரையும் தான்டா. அதுக்கப்புறம் 6 அடி மண்ணு மட்டும் தான்டா எல்லாருக்கும் சொந்தம். அதுதான்டா எல்லாருக்கும் நிரந்தரம். அதை புரிஞ்சுக்கோ. ஏன் என் பிள்ளை மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு வாரிசு வேணும் தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? தாய் பாசம் கிடைக்க 10 வருஷம் காத்துட்டு இருந்தவளுக்கு இப்படி வக்காலத்து வாங்குறீங்க.